Hello friends, welcome to Civil Concept Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஜெனரல் டாபிக், அதாவது ஒரு இன்ஜினியர் உங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னா என்ன பண்றது, சோ உங்க இன்ஜினியர் வந்து உங்களை ஏமாத்துறாரா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா சிவா பில்டர்ஸ் அப்படிங்கறவங்க வந்து எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ யூடியூப்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தர்றாங்க, அவங்க எல்லாம் வந்து நிறைய ஏமாத்திடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கு சிவா பில்டர்ஸ் வந்து நம்ம ரிப்ளை எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் ஏன் வருது, ஸோ எதனால வந்து இந்த பிரச்சனை வருது, ஆக்சுவலா வந்து அந்த இந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலயே வந்து இந்த அக்ரிமெண்ட்லாம் போட்டு தான் வந்து பண்ணியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா இந்த குவாலிட்டி இஷ்யூஸ் எல்லாம் ஏன் வருது, ஸோ அந்த உங்க பில்டர் வந்து உங்களை ஏமாத்துறாங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பில்டர் இருக்காங்க அப்படின்னா அந்த பில்டர் ரொம்ப நாளைக்கு வந்து சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு குவாலிட்டியான அவுட்புட் கொடுத்தா மட்டும்தான் அந்த பில்டர் வந்து கண்டிப்பா சஸ்டெயின் ஆவாங்க. ஸோ இல்லைன்னா வந்து கண்டிப்பா மார்க்கெட்ல ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஸோ உங்க ஊர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த ஊர்ல எடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பில்டர் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கிறாரு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா குவாலிட்டி அண்ட் காஸ்ட் இந்த ரெண்டை தவிர வேற எதுனாலையும் வந்து அவங்க இவ்வளவு நாள் இருந்திருக்க முடியாது. சோ குவாலிட்டி இல்லாம கட்டியிருந்தாங்கன்னா ஒரு பில்டிங்ல வந்து அப்படி பண்ணிருக்காங்கன்னா அடுத்த பில்டிங் வரலாம். அதுக்கு ரெண்டு பில்டிங் அந்த மாதிரி குவாலிட்டி இல்லாம பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த பில்டிங் கண்டிப்பா வராது. ஏன்னா வந்து அந்த வீட்டுக்காரங்கள தான் வந்து என்னது உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். சோ எந்த இடத்துலயுமே வந்து எந்த டிவிலயோ எந்த சேனல்லயோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஆட் வந்து வராது, விளம்பரம் வராது. அந்த விளம்பரம் எப்படி வந்து அவங்களுக்கு விளம்பரம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடு கட்டியிருப்பீங்க, அந்த வீடு கட்டியிருக்காங்க, ஒரு பில்டர் இருக்காங்கன்னா அந்த பில்டர் வந்து வீடு கட்டியிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வர்றவங்களோ இல்ல அவங்களோட ரிலேட்டிவோ வந்து பார்த்துட்டு வீடு நல்லா இருக்கு அப்படின்னு சரி எந்த இன்ஜினியர் அந்த இன்ஜினியருக்கு நாமளும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் வந்து இன்ன வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு இருக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த குவாலிட்டி இஷ்யூஸ் வந்து வருது அப்படின்னா ஒரு சில பேர் குவாலிட்டி இஷ்யூஸ் வரதா செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுக்காக நிறைய ரீசன்ஸ் இருக்கு. சோ ஒரு பில்டர் மட்டுமே இதுக்கு உண்டான ரீசன் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒரு மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து கம்மியா இருக்கலாம், இல்ல வந்து இப்போ ஒரு லேபர் இருக்காங்க அப்படின்னா அந்த லேபரோட தவறுனால வந்து இது நடந்திருக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேபரோட தவறு நடந்திருக்கு அப்படின்னா அந்த பில்டர் தான் ரெஸ்பான்சிபிள். அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீஒர்க் பண்ணி கொடுக்கலாம். அந்த ரீஒர்க்ல பாத்தீங்க அப்படின்னா காசு வாங்காம பண்ணி கொடுக்கணும். சோ இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜரா தவிர பட் வந்து எல்லா ஒர்க்குமே வந்து தவறாதான் இருக்கும், எல்லா பில்டர்ஸும் இந்த மாதிரி தான் பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால பில்டரை மட்டுமே வந்து நம்மளால தப்பு சொல்ல முடியாது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு பில்டிங் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மள பில்டர் ஏமாத்துறாரா இல்ல வந்து குவாலிட்டியா தான் பண்றாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த பில்டிங் சம்பந்தமான ஒரு சில அடிப்படை விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து அந்த பில்டர் வந்து நம்மளை ஏமாத்துறாரா இல்லையானே வந்து நம்ம கத்துக்க முடியும். சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பில்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த பில்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிராக்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். அந்த கிராக் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு அந்த இன்சிடென்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிராக் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு வீடு கட்டினீங்க அப்படின்னா உடனே ஒரு 2 மாசத்துலயோ 1 மாசத்துலயோ கிராக் வந்து வரதான் செய்யும். அந்த கிராக் பாத்தீங்க அப்படின்னா அது ஹேர்லைன் கிராக்கா இருக்கிற பட்சத்துல பிரச்சனை இல்லை. அதாவது ஹேர்லைன் கிராக் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கிராக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு செவத்துல இருக்குன்னா அந்த செவத்துக்கு உள்ள மட்டும்தான் தெரியும், வெளியில தெரியக்கூடாது. சோ செவத்துக்கு உள்ளயும் தெரியுது வெளியும் ஒரே இடத்துல தெரியுது அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. பட் வந்து செவத்துக்கு உள்ள மட்டும்தான் தெரியுது, அதுவும் ரொம்ப மைன்யூட்டா தெரியுது அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இருக்கிற தட்பவெப்ப சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன், வெயில் அதிகமா அடிக்கும், அதுக்கப்புறம் குளிர் அடிக்கும், மழை பெய்யும், இதனால வர்ற கிராக்ஸ் எல்லாம் இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா அக்செப்டபிள் தான். ஆனா கான்கிரீட்டோ இல்ல பிளாஸ்டிங்கோ வந்து பொறிஞ்சு வருது அப்படின்னு சொல்றாங்க, அதெல்லாம் வந்து தவறு. ஓகேங்களா? சோ அதாவது பிளாஸ்டிக் வந்து நீங்க என்னதான் வந்து சொன்னீங்கனாலும் வரக்கூடாது, அதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர். பட் வந்து என்ன அது பொறிஞ்செல்லாம் வந்தது அப்படின்னா அது வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடந்த மிஸ்டேக் தான், அதெல்லாம் நம்ம ஒத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் கிராக்ஸ் வந்து கண்டிப்பா வரக்கூடாது. அதாவது அவங்க சொன்ன மாதிரி பீம்லயோ இல்ல வந்து காலம்லயோ வந்து கிராக்ஸ் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பா பில்டர் பண்ண தவறு தான், அதை வந்து நம்ம கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து பிளாஸ்டரிங்ல தான் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கும், அதெல்லாமே பாத்தீங்கன்னா பிளாஸ்டரிங்ல தான் கரெக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஓதம் அடிக்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க. ஓதம் அடிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து ஒரு மேல நின்னுது அப்படின்னா கீழே ஓதம் அடிக்குது அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு சில டைம் வந்து அக்செப்டபிள். அதாவது என்னன்னா நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, பிளாஸ்டரிங்லாம் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து ஓதம் அடிக்கதான் செய்யும்.
பட் பிளாஸ்டரிங் பண்ணதுக்கு அப்புறமும் நல்லா பிளாஸ்டரிங் பண்ணி காஞ்சதுக்கு அப்புறம் ஓத அடிக்குது அப்படின்னா அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல நடந்த சின்ன சின்ன மிஸ்டேக்னால வந்திருக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஒரு சில சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் டேர்ம்ஸையும் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தியும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமா இருக்கு. ஸோ இது வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனையில இல்லை. நீங்க வந்து ஒரு வீடியோ பார்க்கலாம், இல்ல வந்து ஒரு பில்டர்ட்டே எக்ஸ்பிளைன் கேட்கலாம், இல்ல வந்து உங்க ரிலேட்டிவ்ல யாராவது ஒருத்தர் பில்டர் இருப்பாரு, இல்ல நீங்க உங்க ரிலேட்டிவ் யாராவது வீடு கட்டியிருப்பாங்க, அப்போ அந்த இடத்துல வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்க்கலாம். சோ ஒரு பில்டர் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து ஏமாத்துறது வந்து கிடையாது. அப்படியே வந்து ஒரு சில பேர் ஏமாத்துறாங்க தான். சோ குவாலிட்டி இல்லாத மெட்டீரியல்ஸ் போடுறாங்க, இந்த மாதிரிலாம் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து லோ காஸ்ட். சோ காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு வந்து ஒரு பில்டிங் பண்ண முடியற இடத்துல நான் 1700 ரூபாய்க்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி வராங்க. அவங்களுக்கு நீங்க பில்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா நான் 1650 ரூபாய்க்கு செய்யறேன், 1500 ரூபாய்க்கே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுல வந்து கண்டிப்பா உண்மை இருக்காது. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1600 ரூபாய் 1700 ரூபாய்க்கு செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான குவாலிட்டி ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டியா வந்து போடணும். அப்படி நல்ல குவாலிட்டியா போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது. ஸோ பில்டர்ஸை மட்டுமே வந்து நம்ம குறை சொல்ல வேண்டியது இல்லை. ஸோ இதனால நிறைய ஃபேக்டர்ஸும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா பில்டர்ஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ணி தரணும். ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணி தருவாங்க. இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே வந்து கரெக்ட் பண்ணி தர்றதுக்கு தான் இருக்காங்க. ஸோ அதனால பில்டிங் கட்டுற நம்ம கொஞ்சம் அவேர்னஸா வந்து நம்ம இருக்கணும். ஸோ ஃபுல்லாவே வந்து 100% பில்டர்ஸை மட்டுமே நம்பி இருக்காம நம்மளும் வந்து ஒரு சின்ன சின்ன அவேர்னஸ் இருந்தது அப்படின்னா நம்மளும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஒரு வேலை வந்து இந்த மாதிரி இருக்கு, ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்கு. ஸோ ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.